வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு சோயா சங்க்ஸ் பொட்டேட்டோ கிரேவி செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி, ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் 2 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுப்போம். தண்ணி கொதிச்சிருச்சு. 100 கிராம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பேன் க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி 200 கிராம் நறுக்கி எடுத்துப்போம். ஒரு உருளைக்கிழங்கு 200 கிராம் இதையும் நறுக்கி எடுத்துப்போம். மினிட்ஸ் ஆயிருச்சு. சோயா சங்க்ஸை வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாம். இதோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிப்போம். ஸ்டவ் சிம் பண்ணிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் க்ரஷ் பண்ணின பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாம். மூடி போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். பிழிஞ்சு வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை 2 நறுக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு,
2 கப் தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சோயா சங்க்ஸ் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ணலாம். Soya chunks potato gravy ready.